எல்லாத்துக்கும் வணக்கம். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஈரான், யுஎஸ் நடுவுல இருந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் ரொம்ப கம்மியாயி, க்ரூட் ஆயிலுடைய விலையெல்லாம் ஓரளவுக்கு சரிஞ்சதுக்கு அப்புறம், இப்ப இருக்கக்கூடிய பங்குச்சந்தை சூழ்நிலை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கம்மியாயிட்டதுனால, முழுசா அந்த பிரச்சனையிலிருந்து வெளிய வந்துட்டோமா அப்படின்னா, இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். இப்ப ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் அக்ரீமெண்ட் தான் எம்ஓயு தான் சைன் ஆயிருக்கு. செகண்ட் பேஸ் பொறுத்தவரைக்குமே இன்னும் 60 நாள் டைம் இருக்கு. அதுல நியூக்ளியர் புரோகிராம பத்தின டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல ஒரு முடிவுக்கு வரும்பொழுது தான், இந்த செகண்ட் பேஸ் ஆஃப் அக்ரீமெண்ட் சைன் ஆகும்பொழுது தான், இந்த ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் நடுவிலான இந்த பிரச்சனை ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போதைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு டெம்பரவரியா ஒரு சொல்யூஷன் குடுத்திருக்கு. ஹார்மோஸ் ஜலசந்தி ஓப்பன் ஆயி, யுஎஸ் உடைய பிளாக்கேட்டுகள் ரிமூவ் ஆயி, கப்பல் போக்குவரத்துகள் சீரமைஞ்சு, க்ரூட் ஆயிலுடைய விலைய சரியறதுக்கான எல்லா விஷயங்களையுமே பார்க்க முடியுது. க்ரூட் ஆயிலோட விலை ஆல்ரெடி சரிஞ்சும் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட மார்ச்சுக்கு முன்னாடி இருந்த விலையை நோக்கி நம்ம நகர்ந்திருக்கிறோம். அந்த வகையில இது மார்க்கெட்டுக்கு பங்குச் சந்தைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதுல குழப்பம் கிடையாது. ஆனா, இன்னும் சில வரிகள பத்தி பார்க்கணும். குறிப்பா நேத்து பங்குச் சந்தைய பார்த்தீங்கன்னா, ஏஐ அத ரிலேட்டடான ஸ்டாக்குகள்ல மிகப்பெரிய அளவுல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. அதாவது ஆ மார்க்கெட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல இருக்கும் பொழுது, சூழ்நிலை சரியில்லாத பொழுது, வியாபாரம் முடங்கி இருந்த காலகட்டங்கள்ல மிகப்பெரிய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படிங்கிறது ஏஐ நிறுவனங்கள நோக்கி நகர்ந்துச்சு. ஏன்னா, அந்த காலகட்டத்தில ஏஐ நிறுவனங்கள் மிகப்பெரிய வளர்ச்சிய அடைஞ்சது பார்த்தோம். ஏஐ யூசேஜ் அதிகரிச்சத பார்த்தோம். அதனால ஏஐல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிகளும், இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிகள்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸோடும், ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க, இந்த மாரி நெறைய பேரு தன்னுடைய முதலீட்ட ஏஐ நிறுவனங்கள நோக்கி நகர்த்தியிருந்தாங்க. ஆனா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது, இந்த ஏஐ நிறுவனங்களோட வேல்யூஷன் மிகப்பெரிய அளவுல இருக்கிறதா ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. அதனால தான் நேத்தத்த பங்குச் சந்தையில மிகப்பெரிய இறக்கத்த பார்த்தோம். முக்கியமா ஏஐ நிறுவனங்கள், ஏஐ சார்ந்த நிறுவனங்கள்ல அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. குறிப்பா நேத்தத்த பங்குச் சந்தைய பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவுல சாம்சங், எல்ஜி நிறுவனங்கள் ஆரம்பிச்ச ப்ராஃபிட் புக்கிங் இந்தியாவுல இன்ஃபோசிஸ், விப்ரோ வரைக்கும் நடந்துச்சு. இந்த ஏஐ பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இதோட இதோட தாக்கம் முடிஞ்சிருச்சா? ஒரு நாள் தான் இந்த ப்ராஃபிட் புக்கிங்கா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஏன்னா, யுஎஸ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் உதாரணத்துக்கு இன்னைக்கே மைக்ரான் டெக்னாலஜிஸோடைய ரிசல்ட்கள் வருது. இந்த மைக்ரான் டெக்னாலஜிஸ பொறுத்தவரைக்கும் அது மிகப்பெரிய மெமரி சிப் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இதோடைய ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா, எஸ்டிமேஷன் தாண்டி அதிகமா இருந்துச்சுன்னா, இந்த ஏஐக்கு இவங்க குடுத்த வேல்யூஷனுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஏஐ ப்ராஃபிட் புக்கிங் கம்மியா இருக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் அது எஸ்டிமேஷன பீட் பண்ணாத பொழுது, மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2 விஷயத்த நம்ம பார்க்கிறோம். 1 ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஃபர்ஸ்ட் பேஸ் சைன் ஆனது, எம்ஓயு சைன் ஆனது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பட் பிரச்சனையிலிருந்து முழுசா வெளிவந்துட்டோமானா, அது செகண்ட் பேஸ் முடியும் பொழுது தான் நம்மளுக்கு சொல்ல முடியும். 2வது முக்கியமான பிரச்சனை இந்த ஏஐ ஸ்டாக்குகள் ஆல்ரெடி ஓவர் வேல்யூவேஷன் இருக்கிறதாவும், அதுல ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டாக் ஆனதாவும் பார்க்கிறோம். வரக்கூடிய கம்பெனியோட ரிசல்ட்டுகள் ஏஐ பேஸ் பண்ண கம்பெனியோட ரிசல்ட்டுகள் இந்த வேல்யூவேஷனுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துச்சுன்னா, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில இந்த ஏஐ ஸ்டாக்ஸ்ல மிகப்பெரிய ப்ராஃபிட் புக்கிங்க நடக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் மார்க்கெட்ட ட்ராக் பண்றதுக்கான விஷயங்கள் அதிகமா இருக்கு. 3வது இந்தியா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்குமே இந்த டாரிஃப் டீல் இது சைன் ஆகுமா? சைன் ஆகாதா? அப்படிங்கிறது தான். ஏன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிஞ்ச கையோட யுஎஸ் மார்க்கெட் அல்லது ட்ரம்ப் அவர்கள் எதுல ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, இந்த டாரிஃப் டீல்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. 301 செக்ஷன் படி கிட்டத்தட்ட 59 நாடுகளுக்கு மேல டாரிஃப் இன்கிரீஸ் பண்றதுக்கு ப்ரொபோசல் குடுத்திருக்காரு. அதுல இந்தியாவும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. இந்த டாரிஃப் டீல் அதுக்குள்ள சைன் ஆகுற பட்சத்துல அது நம்மளுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். டாரிஃப் டீல பொறுத்தவரைக்கும் என்ன இஷ்யூ அப்டின்னா, அ நம்ம வந்து அ கிட்டத்தட்ட நெறைய ப்ராடக்ட்களுக்கு முக்கியமா டெக்ஸ்டைல்ஸு, அதே மாரி ஐடி ப்ராடக்ட்ஸு, அதே மாரி ரிஃபைன் பண்ண ஜுவல்ஸ் இந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு நம்ம டீல் கேட்டுட்டு இருக்கோம். டாரிஃப் டீல் கேட்டுட்டு இருக்கோம். அ அ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு இருக்கோம். அதே மாரி யுஎஸ்மே நம்மளுடைய மார்க்கெட்ல அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ கொண்டு வர்றதுக்கு மிகவும் ஆர்வமா இருக்காங்க. இந்த இடத்துல தான் மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நெறைய தடவ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த டாரிஃப் டீல் பொறுத்தவரைக்குமே யுஎஸ் தரப்பாகட்டும், நம்மளுடைய தரப்பாகட்டும் பாசிட்டிவா தான் இதுவரைக்கும் பேசியிருக்காங்க. ஜூலைல இந்த டாரிஃப் டீல் முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நியூ டெல்லியில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நம்மளும் அங்க போய் 2 கட்ட பேச்சுவார்த்தைய கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த டாரிஃப் டீல்ல 2 பேத்துக்கும் சுமூகமான ஒரு விஷயம் அக்ரீமெண்ட் சைன் ஆகும்பொழுது, அது நம்மளுக்கு இந்தியன் பங்குச் சந்தைகளுக்கு அட்வான்டேஜா இருக்கும். மத்தபடி இது இது இன்னும் டிலே ஆயிட்டே இருந்துச்சுன்னா, இதுவுமே ஒரு நெகட்டிவ் விஷயமா தான் பார்க்கப்படும். இது போக ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இருந்த நெறைய விஷயங்கள் இப்போ ஓரளவுக்கு சரியாகிட்டு இருக்கு. முக்கியமா இந்தியாவுல முக்கியமான ஒரு பேங்கா கருதப்படக்கூடிய HDFC மேல நெறைய அலிகேஷன்ஸ் இருந்துச்சு. அந்த ரூ. 45 கோடி அலிகேஷன்.
சேர்மன் ரிசைன் பண்ணுது. இந்த மாதிரியான நெறைய அலிகேஷன்ஸ் இருந்துச்சு. இப்ப அதுவுமே ஒரு முடிவு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அ HDFCயோட புது சேர்மன் கிட்டத்தட்ட கூடிய சீக்கிரத்தில அப்பாயிண்ட் பண்ணப்படுவார்ன்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த மாரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிகேஷனாவோ இல்ல வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஸ்டாக்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இருக்கு. இதுவுமே இந்திய பங்குச் சந்தைகளுக்கு ஒரு வலு சேர்க்கிற மாரி இருக்கும். சப்போஸ் இது தவறுற பட்சத்தில நம்ம மாட்டிக்கலாம். ஸோ ஓவராலா நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே ஒரு பாசிட்டிவான கைண்ட் நோட்ல தான் இருக்கு. ஒரு லாங் டேர்ம்ல இந்தியன் மார்க்கெட்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டேபிளான ஃபண்டமெண்டல்ல தான் இருக்கு. அதுல எந்த விதமான குழப்பமும் இல்ல. ஷார்ட் டேர்ம்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள பார்க்கணும். ஷார்ட் டேர்ம்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் செகண்ட் பேஸ் ஆஃப் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சுச்சுன்னா அது நெகட்டிவ். ஆ தொடர்ந்து ஏஐ ஸ்டாக்ல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சுன்னா அது நெகட்டிவ். டாரிஃப் டீல் சைன் ஆகாம இழுத்துட்டே இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ். ஸோ இந்த மாரியான விஷயங்கள தான் நம்ம கவனம் குடுத்து பார்க்கணும். இது போக யுஎஸ் மார்க்கெட்ல டேட்டாக்கள் வரும். ஹோம் சேல்ஸ் டேட்டா இந்த மாரி. இந்த டேட்டாக்கள்லாம் ஒட்டுமொத்தமா எத நோக்கி நகரும்னா, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற நோக்கி நகரும். நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்குமே இன்ஃப்ளேஷன் மேனேஜபிளா இருக்கு அப்படிங்கிறது தான் ஆர்பிஐயோட லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்தியால ஆர்பிஐ மேனேஜபிளான இன்ஃப்ளேஷன் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றத வச்சுட்டு நம்ம இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, உடனடியா ரேட் ஹைக்குக்கான வாய்ப்புகள் பெருசா இருக்காது அப்படிங்கிறது தான். ஆனா யுஎஸ் மார்க்கெட்ல ரேட் ஹைக்குக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. யுஎஸ் மார்க்கெட்ல ரேட் ஹைக் மறுபடியும் இருந்து அ அதனால யுஎஸ் மார்க்கெட் நெகட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, அது நம்மளுடைய பாதிப்பும் இருக்கும். நம்மளுடைய பங்குச் சந்தையிலும் அந்த பாதிப்பு இருக்கும். ஸோ யுஎஸ் மார்க்கெட்ல இந்த இன்ஃப்ளேஷன இன்கிரீஸ் பண்ணக்கூடிய அல்லது இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லக்கூடிய டேட்டாக்கள் தான் இந்த ஜாப்லெஸ் டேட்டா, ஹோம் சேல்ஸ் டேட்டா இந்த மாரி டேட்டாக்கள். இத நம்ம உத்து நோக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஸோ இது எல்லாம் தான் அடுத்து நகரக்கூடிய பங்குச் சந்தைகள சரிவர அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவை. சரி, இப்போ ஓவராலா எப்படி இருக்கு அப்படின்னா, லாங் டேர்முக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கு. பங்குச் சந்தைகள் ஸ்ட்ராங்கா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்லயோ அல்லது ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்களையோ நீங்க அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணிக்கலாம். பட் ஷார்ட் டேர்ம்ல மிகப்பெரிய அளவுல வாலட்டிலிட்டி இருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஈரான் டீல் அல்லது ஏஐ ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் கொஞ்சம் மாற்றம் சொதப்புச்சுன்னா. மத்தபடி இன்ஃபார்ம்டா இருங்க. கரெக்ட்டான டிசிஷன் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. நன்றி.